இல்லை இன்னொரு ரூம் சைடில் ஸ்மோக்கிங் ரூம் அங்கே போய் வந்து அவங்க இந்த லஸ்ட் சம்பந்தமான விஷயங்கள் லவ்வோ லஸ்ட்டோ அது அவங்களுக்கு தான் தெரியும். வாட் எவர் இட் இஸ், அது அவங்களுக்கே இல்லாத ஒரு அறிவு, அதை நம்ம சொல்லி அவங்களுக்கு வரப்போதா, அவங்களுக்கே இருக்கணும், அவங்களுக்கே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணலையா? க்ளோஸா இருப்பாங்க மீன்ஸ் பிடிச்சிருக்குன்னு அவங்களே ஓப்பனா சொல்லிட்டாங்க. வியானா கிட்ட கம்ருதீன் பண்றது ஒரு ஃபன், அவ்வளவுதான், ஜஸ்ட் ஃபன். ஓகே. அரோரா கம்ருதீன் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும். அதாவது அரோரா கம்ருதீன் ஃப்ரெண்ட்ஸ், பாரு கம்ருதீன் ஃப்ரெண்ட்ஸ் மேல லவருக்கு கீழே அந்த பாண்ட். அதெல்லாம் சொன்னதுதான். பேசிக்காவே ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஆனா நான் வீட்டுக்குள்ள போய் வாரத்துல இருந்து அந்த 70 நாள்ல கெட்ட வாரத்தை நான் பேசாம இருந்த 9 வாரத்தை ஏன் பார்க்க மாட்டேன்றீங்கன்னு எனக்கு தெரியல. நான் யாரையும் பாரு சொல்லுவேன். ஏன்னா அவங்க பண்ண ஒரு பிளான் நல்லா கனியோட நல்லா இருக்கும்போது நான் எவிக்ட் ஆகுனா நீ அழுகணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க இல்லைன்னு சொன்னாங்க. நீ அப்படி அழுகலைன்னா நான் உனக்கு கிள்ளி விட்டு அழ வச்சிருவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போதான் நான் கனியை பார்த்து சொன்னேன், ஏய் நடிக்காத பச்சியா தெரியுது அப்படின்ற அர்த்தத்துலதான் நான் சொன்னேன். அப்படி நடிக்கணும், இப்படிதான் இப்படி வச்சுதான் நடிக்கணும் அப்படின்னு இருந்தா முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் டெய்லி மயக்க போட்டு விந்து நடிச்சிருப்பேன். என்னோட ஹெல்த் இஷ்யூ இருக்கு. வெளியில இருக்கும்போது கூட நான் நிறைய வாட்டி ஸ்டேஜ்ல ஆடும் போதே நான் மயக்க போட்டு கீழே வீந்து இருக்கேன். என் ஓனர்ஸுக்கு தெரியும், என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாங்க. பிக் பாஸ் வீட்ல நீங்க அப்படி ஒண்ணும் என்ன இல்ல, எல்லாம் அப்படிதான் பேசுறாங்க. ஏதோ நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், கனியும் சபரியும் பெரிய ஆக்டர்ஸ்னு சொல்லி அவங்க கூட இருந்தா ரொம்ப நாள் நான் இருப்பேன்னு சொல்லி அவங்கள நீங்க ஷீல்டா பயன்படுத்திக்கிட்டீங்க அந்த மாதிரி சில விஷயமா இருக்கலாம். அப்புறம் பாசோன்ற ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி கேம் ஆடுறேன், பிளஸ் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு இது பண்ணி கேம் ஆடுறேன். சோ இதெல்லாம் ரொம்ப பேடா இருக்கு. இப்போ ஆதிரை அவர்கள் வந்து எவிக்ட் ஆகி போய் இப்ப திருப்பி உள்ள வந்திருக்காங்களே, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவ எவிக்ட் ஆயிட்டு வெளில போயிட்டா, திருப்பி அவளுக்கு 2வது வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அத அவ ரொம்ப இது ஃபேரா பாக்குறீங்களா? கண்டிப்பா இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் பிரவீன்ராஜுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். நீங்க உங்களுடைய எவிக்ஷனுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? விஜய் சேதுபதி சார் கிட்ட நான் அப்படி கோவப்பட்டு பேசினதா இருக்கலாம். அதுக்கு மன்னிப்பு கேட்டீங்களா? கண்டிப்பா நான் கேட்டிருக்கேன். Who is genuine in this house? ஓரளவுக்கு, அதாவது no one is perfect, but நான் பெர்ஃபெக்ட்ல கொஞ்சம் பரவாயில்ல பாயுங்க அப்படின்னா பரவாயில்லன்னு நினைச்சா நான் சபரி, கனி, உங்க டீம் விட்டுருங்க, எங்க டீம் கிடையாது. How do you feel now? ரொம்ப உஷாராயிட்டேன்னு சொல்லலாம். உஷாராயிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் ரொம்ப கத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். நிறைய கத்துக்கிட்டேன். ஓகே. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன அப்புறம் எதுவும் எழுக்கல, எல்லாமே கத்துக்கிட்டேன். நிறைய எனக்கு யூஸ் ஆச்சு. லைக் நான் என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், நான் கெட்ட வார்த்தை பேசாம இருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே உள்ள போன அப்புறமா நான் கம்மி பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அங்க எவ்வளவு கஷ்டமாச்சு. ஏன்னா கெட்ட வார்த்தை உங்களை அறியாமலேயே சில விஷயங்கள் நீங்க பேசியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஷோல. அதாவது சில வார்த்தைகள் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாம வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க நிறைய ரெக்ரெட் பண்ணீங்களா? இல்ல, நான் பேசிக்காவே ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஆனா நான் வீட்டுக்குள்ள போய் வாரத்துல இருந்து 9வது வாரத்து வரைக்கும் நான் கெட்ட வார்த்தையை பேசாம இருந்தேன். 9வது வாரம் எண்டிங்ல தான் நான் கெட்ட வார்த்தையை பேசியிருப்பேன். லைக் எனக்கு காசு வேணா, ஒரு இது வேணா, அந்த மாதிரி நான் பேசியிருப்பேன். சோ அந்த கெட்ட வார்த்தை பேசுனதை பாக்குற நீங்க அந்த 70 நாள்ல கெட்ட வார்த்தை நான் பேசாம இருந்த 9 வாரத்தை ஏன் பார்க்க மாட்டேன்றீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு வாரம் என்னால அறியாம, என்னால முடியாம, என்னோட கோவத்திலயும் என்னோட ஸ்ட்ரெஸ்லயும் என்னோட வலியிலயும் தான் அந்த வார்த்தை வந்துச்சு தவிர நான் பேசணும்னு பேசல. அவ்வளவு நாள் கண்ட்ரோல் பண்ண ரம்யாக்கு அந்த ஒரு நாள் கெட்ட வார்த்தை கண்ட்ரோல் பண்ணாம இருந்திருக்க முடியாதா? கண்டிப்பா முடிஞ்சிருக்கும். என்னோட வலி, கோவம், அதனாலதான் அந்த வார்த்தை வந்துருச்சு. இல்ல, அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அங்க ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல. சோ அதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? நான் யாரையும் பாரு சொல்லுவேன். ஏன்னா அவங்க பண்ண ஒரு பிளான், அது தெளிவாவே அவங்களுக்கு தெரியும். நான் வந்து கர்நாடகால இருந்து வந்திருக்கேன், எனக்கு அந்த அளவுக்கு அவ்வளவா புரியாதுன்னு தெளிவாவே இந்த மாதிரி நம்ம சண்டை போடுற மாதிரி போடலாம், நீ அவனை எழுப்பு, அந்த டைம்ல போய் நம்ம நெக்லஸ் எடுத்துடலாம், இந்த மாதிரி சொல்லியே அவங்க பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அவங்க பண்ண ஒரு விஷயத்தினால எனக்கு ரொம்ப எல்லாரும் சேர்ந்து என்ன இது பண்ண.